ஓகே, வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு முயற்சியும் பண்றாங்க. ஆனா அத பார்த்தீங்கன்னா, எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிறது இல்ல. ஏன் எடுக்கிறது இல்ல அப்படின்னா, நமக்கு நமக்கு எண்ட் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா, குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம்னு சொல்லுவாங்க. நமக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும். எப்படி ஒரு குழந்தை பொறந்தது அப்படின்னா, அந்த குழந்தை நல்லா வளர்ந்து, நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் வரணும் அப்படின்னா, அம்மாவோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டனோ, அப்பாவோட ரோல் எப்படி இம்பார்ட்டனோ, அதே மாரி நீங்க வாழ்க்கையில வளர்றதுக்கு, வெல்த், ஹாப்பினஸ்ல வளர்றதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கோச் தேவை. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருந்ததுன்னா, ஃபினான்ஷியல் கோச் உங்களுக்கு தேவை. ஹெல்த்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஹெல்த் கோச் தேவை. இந்த மாரி உங்களுக்கு எதுல பார்த்தீங்கன்னா, அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ, அதுக்கு ஒரு கோச் தேவை. இப்ப மனநிலை சரியில்லாம இருக்கு. மனநிலை சரியில்லாத கோச் கிட்ட போய் பார்க்கணும். டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். அவர் ட்ரீட் பண்ணாதான் அது சரியாகும். அது மாரி அது அதுக்கு தனித்தனியா பார்த்தீங்கன்னா கோச் இருக்கு. நீங்க இந்த நியூட்ரிஷன் கிளப்புக்கு இந்த ஃபுட் எடுக்க ஆரம்பிச்ச உடனே, உங்க எல்லாருக்குமே எக்ஸாக்ட்டா எப்படி ஹெல்த்தியா, ஃபிட்டா இருக்கணும்ன்றது சொல்லி தருவாங்க. ஆனா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும்னா, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் விரும்பணும். இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பொறக்கிற குழந்தைங்க எல்லாமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால பொறக்குது. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால குழந்தை பொறக்கிறதுனால, மத்த கண்ட்ரிக்கும் நம்ம ஊர்லயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா, மத்த கண்ட்ரில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹேபிட்டே புரோட்டீனும், ஃபைபரும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுறது ஹேபிட்டா இருக்கு. ஆனா இதே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்தியா பொறுத்த வரைக்கும் கார்போஹைட்ரேட் சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா ஹேபிட்டா இருக்கு. அந்த கார்போஹைட்ரேட்டை பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் அதிகமா எடுத்துக்கிறதுனால, சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால, அது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா, நிறைய அன்கம்ஃபர்டபிள் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுது. இது அதர் கண்ட்ரில இருக்கிறவங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்டே எப்படி இருக்குன்னா, நல்ல ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கு. நல்ல புரோட்டீன் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் சாப்பிடுறாங்க. அவங்க நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்கிறதுனால அந்த குழந்தையோட வித்தியாசமே இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க சாப்பிடுற காலைல நியூட்ரிஷன் புரோட்டீன் பேஸ்ட் ஃபுட். இது உங்க உடம்பு பார்த்தீங்கன்னா இன்பேலன்ஸா இருக்கிறது மார்னிங்லயே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுது. இந்த பேலன்ஸ் பண்றதுனால நீங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண வரீங்க. இந்த ஃபுட் சாப்பிடறதுக்கு முன்னாடி எக்ஸஸ் வெயிட்ல அன்ஹெல்தி சிச்சுவேஷனுக்குள்ள போயிட்டு பீப்புள் என்னெல்லாம் வியாதி பார்த்தீங்கன்னா டாக்டர் லிஸ்ட் போடுறாங்களோ அது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிக்குது. லாஸ்ட்ல சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா ஆயிடுது? முடியலன்னு எதை தின்னா பித்தம் தெரியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்றோம். மெடிசன்ல இருந்து எல்லாத்தையும் ட்ரை பண்றோம். அதுலயும் ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னு சொல்ல நம்ம லாஸ்டா நம்ம என்ன பண்றோம்னா கடவுள் இருந்தோம். இந்த உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அந்த இடத்துக்கு அது கொண்டு வருது. அங்க வந்த பிறகு நீங்க ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரே ஒரு ரெஃப்ரெஷ், ஒரு டம்ளர் ஷேக் குடிக்கிறதுனால உங்க உடம்புல நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க, இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சொல்லி தரதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுனால என்னென்னலாம் ப்ராப்ளத்துல இருந்து வெளில வராங்கன்றத நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர் ரெஃப்ரெஷும் ஒரு டம்ளர் ஷேக்கும் எவ்வளவு பெரிய மேஜிக் உங்க ஹெல்த்துக்கு பண்ணுதுன்றதை நீங்க கண்டுபிடிக்கலாம். ரொம்ப கவனமா இருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க வர பீப்புள் எல்லாருமே இந்த ஃபுட்டை சாப்பிட்றவங்க எல்லாருமே சுச்சுவேஷன் பேட் சுச்சுவேஷன்ல இருந்து இந்த ப்ரோக்ராமை கரெக்டா கண்டினியூ பண்ணி ஒரு குட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறாங்க. இப்போ உதாரணம் தான் நீங்க கலைவாணி பாத்தீங்க. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எப்படி மாறி இருக்காங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்கள்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க எடுத்தோடனே உங்க குழந்தை கொடுக்கலாமா, உங்க ஹஸ்பண்ட் கொடுக்கலாமா, உங்க ஒய்ஃப் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துங்க. யாருக்கு முதல்ல கிடைக்குதோ அவங்க தான் சாம்பியன். நீங்க ரிசல்ட்ஸ் எடுங்க, அவசரப்படாது. நீங்க ரிசல்ட்ஸ் எடுங்க. உங்க ரிசல்ட்ஸை பார்த்து கேட்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். நீங்க அந்த டைம்ல நீங்க பண்ண சொல்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா குட் ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை மாதிரியே இந்த ஷேக் எடுக்க வந்தவங்க ஒரு ரெஃப்ரெஷர் ஷேக் எடுக்க சொல்ல உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலும் உடம்புல இருக்கிற ஃபேட்டும் வெளியில வரும்போது அவங்க ஆர்கன்ஸ் பர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு வியாதி வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல எக்ஸஸ் ஃபேட், எக்ஸஸ் கொலஸ்ட்ரால். இந்த எக்ஸஸ் ஃபேட்டி எக்ஸஸ் கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்றது தான் இங்க பாத்தீங்கன்னா வெல்னஸ் கோச்சோட வேலை. அதுக்கு தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்லி தர்றாங்க. அப்புறம் உங்க லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா ஈட்டிங் ஹேபிட்ல சேஞ்ச் பண்றாங்க. உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களோட ரெக்கார்ட்ஸை பாத்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும். நீங்க யார் ஒருத்தவங்க பிலீவ் பண்றீங்களோ அதுல உங்களுக்கு எண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்க பிலீவ் பண்றீங்களா இல்லையான்றது செகண்டரி. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்ல அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்க சொல்ல அவங்க ஹெல்த்ல இருந்து என்னெல்லாம் மாற்றம் வருது, இன்னும் எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பீப்புள் எப்படி ஆசைப்படுறாங்கன்றத நான் சொல்றதோட இங்க நீங்க கவனிங்க. ஒரு 10 டேஸ்ல இருந்து ஒரு 90 டேஸ்க்குள்ள இந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணி எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கலாம், இல்ல ரிலேட்டிவ் இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க ரிசல்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்னா, சூப்பர், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளும் இதே மாதிரி ரிசல்ட்ஸ் எடுத்தலாம்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ நீங்க கவனமா கவனிக்கிறது எதை கவனிக்கணும்னா, அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஜெனரேஷன் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவனமா கவனிக்க சொல்ல என்னென்னலாம் ரிசல்ட்ஸ் எப்படிலாம் அந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணா கிடைக்குது அப்படின்றத நீங்க
நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்க யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணி ஒரு 10 டேஸ்ல இருந்து ஒரு 90 டேஸ்க்குள்ள இந்த ப்ரோக்ராமை நான் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்ல நான் இம்ப்ரூவ்மெண்ட் வெயிட் லாஸை பத்தி கவலைப்படாதீங்க. இங்க வெயிட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி 236 கிலோ வெயிட் குறைஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவங்க இருக்காங்க. அதனால வெயிட் லாஸை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படாங்க. இங்க உங்களுக்கு என்ன சொல்லித்தரோம்னா உங்களோட இன்பேலன்ஸா இருக்கிற ஈட்டிங் ஹேபிட்டை நாங்க பேலன்ஸ் பண்றதுக்கு சொல்லித்தரோம். உங்களுக்கு என்னெல்லாம் டாக்டர் வந்து பேர் வச்சு மெடிசன் எடுத்துன்னு இருக்கீங்களோ அந்த மெடிசன்ல இருந்து இங்க வெளியில வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்படி போகணுன்றதை நாங்க சொல்லித்தரோம். நீங்க கவனமா கவனிக்க சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா?